அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் தினமுமே பார்க்குற ராசி பலனில் ரெண்டாவதாக வரக்கூடிய ராசி தான் ரிஷபம் ராசி. இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது, சாதகமான பலன்கள் அமைய போகிறதா அல்லது பாதகமான பலன்கள் அமைய போகிறதா, அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும், அவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் என்னென்ன மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரிஷப ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே தலைமை பண்பு கொண்டவங்க. அதனால தான் அவங்க எப்போதுமே சுதந்திரத்தை விரும்புவாங்க. இவர்களுடைய அமைதியான சுபாவம், அமைதியை விரும்பும் நடத்தை, அன்பு ஆகியவை அவர்களை சுற்றி ஒரு அன்பான பிரகாசத்தை ஏற்படுத்தி உங்களை எப்போதுமே அவர்களை சுற்றி இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை கூட ஏற்படுத்துன்னே சொல்லலாங்க. இந்த ராசிக்காரரை பார்த்தீங்களா, இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நடந்துக்கிறதுல திறமை வாய்ந்தவங்கன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பகுத்தறிவு செயல்பாடும் மனப்போக்கும் சூழ்நிலைகளை பகுத்தாய்ந்து திறமையாக வழி நடத்த வைக்கிறதுனே சொல்லலாங்க. அவங்களோட ஆலோசனை வழங்கும் போது ஒரு கூட்டத்தில் உள்ள அனைவரும் பார்வையுமே அவர்கள் மீதே இருக்கும் வகையில் அவங்க அழுத்தமில்லாமல் சிறந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவங்கன்னே சொல்லலாங்க. இவங்களுடைய நடைமுறை அறிவு அவர்களுக்கு நிதிகளை திறம்பட கையாளவும் அதுடன் குடும்பத்தை பாதுகாக்கவும் சிறப்பாக உதவுதுன்னே சொல்லலாங்க. ரிஷபத்தை போலவே வேறு எந்த ராசியினரும் தங்களோட தனிமையை சுதந்திரமாக அனுபவித்து மகிழ்வதில்லை. அவங்களுக்கு நிலையான மன உறுதியும் பாறை போல கடினமான உணர்ச்சிகளும் இருக்குங்க. இதனால இவங்க மிக அரிதாகவே அடுத்தவங்க விருப்பத்திற்கு அதிகாரத்திற்கு காட்டுவாங்கன்னே சொல்லலாங்க. அவங்களுடைய குணங்களை பார்த்துங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி நடக்க போகிறத பற்றி பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் பொறுமையை கடைப்பிடிப்பது உங்களுக்கு ரொம்பவும் சிறந்த மாதமாக அமைய போகுதுங்க. புதிய முயற்சிகளை கண்டிப்பாக நீங்கள் தள்ளி வைக்கிறது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் உருவாக போகுதுங்க. அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்தாலும் கூட தெய்வ சக்தியால் சுலபமாக சமாளிச்சிடுவீங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் சற்று தேவைங்க. உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைப்பது அவர்களில் சிலரால் சங்கடங்களும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. மூன்றாவது நபர்களோட தலையீடு காரணமாக கணவன் மனைவி இருவருக்கும் இடையே மன வருத்தங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்து நீங்கள் கொள்வது ரொம்பவும் சிறந்ததுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தலாங்க. மாத பிற்பகுதியில் தாய் வழி உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமான பலன்களாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. சில பேர்த்துக்கு முக்கிய பிரமுகர்களின் தொடர்பு கிடைக்கவும் அவங்க மூலம் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குதாக சொல்லப்படுதுங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உதவிகரமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருப்பாங்கன்னே சொல்லலாங்க. ரிஷபம் ராசி கார்த்திகை 2, 3, 4 பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதமானது முன்னேற்றத்தை நோக்கி நடைபோடும் உங்களுக்கு பிறக்கும் சித்திரை யோகமான மாதமாக அமைய போகுதுங்க. விரயஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரித்தாலும் லாபஸ்தான ராகு ஏப்ரல் 26 வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றமான பலனை வழங்க போகிறாருங்க. நினைத்ததை நடத்தியே காட்டுவீங்க. இதனால் வருமானங்களும் அதிகரிக்கும். குடும்பத்தில் நெருக்கடிகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் விலகுங்க. தொடர்ந்து அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் வரவை அதிகரிப்பார். தம்பதிக்குள்ள ஏற்பட்ட இடைவெளிகள் அனைத்துமே குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் குருவால் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அவரோட பார்வையால் மே 11 வரைக்குமே யோக பலன் உங்களுக்கு அமைய போகுதுங்க. பூர்வீக சொத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வருங்க. சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண வயதினருக்கு வரன் அமையக்கூடிய யோகங்கள் அமைய போகுதுங்க. புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாக அமைய போகுதுங்க. வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தகவல் இந்த மாதத்தில் கிடைக்க போகுதுங்க. மாணவர்களுக்கு தேர்வு முடிவு சாதகமாக அமைய போகும். உயர்கல்வி கனவு அனைத்துமே நனவாகுங்க. எதிர்பார்த்த பாடப்பிரிவில் இடம் கிடைக்கும். விவசாயிகளை பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்தில் சிறப்பாக வருமானம் அதிகரிக்குங்க. குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும். அப்படின்னாலுமே கணக்கு வழக்கில் கவனமாக இருக்கிறதே ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க.
ஜீவனஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கிறதுனால பணியாளர்களுக்கு கூடுதல் கவனம் தேவைப்படுதுங்க. சில பேர்த்துக்கு எதிர்பாராத இடமாற்றமும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. மேலும் இந்த மாதம் சிறப்பாக அடைய நடராஜரை வழிபட நன்மைகள் அனைத்துமே நடக்குன்னு சொல்லப்படுதுங்க. ரிஷபம் ராசி ரோகிணி நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதமானது தெளிவான மனதுடன் உறுதியாக செயல்படும் உங்களுக்கு பிறக்கும் சித்திரை மாதமானது நல்ல மாதமாக அமைய போகுதுங்க. 10ல் சஞ்சரிக்கும் சனியால் வேலைப்பளு பணியில் நெருக்கடியை ஏற்படுத்திய ஒரு நிலையில் விரயஸ்தானத்தில் உள்ள சூரியன் வீண் செலவு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. 3ல் இருக்கும் செவ்வாய் உங்களோட முயற்சியை வெற்றியாக்குவாருன்னு சொல்லலாங்க. சகோதர வழியில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் முடிவு கிடைக்குங்க. உழைப்பிற்கேற்ற ஆதாயமும் வரும். எடுத்த வேலைகளை முடித்து ஆதாயம் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைய போகுதுங்க. மாதத்தின் முற்பகுதியில் யோக பலனை ராகு வழங்குவார். விருப்பத்தையும் நிறைவேற்றுவாருன்னே சொல்லலாங்க. வருமானம் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் பெருகும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய போகிறீங்க. தடைப்பட்ட பணிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நடத்தி வைப்பார். சென்ம குருவால் உங்களோட வேலைகள் அனைத்துமே நடக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. மாணவர்களுக்கு படிப்பில் ஈடுபாடு உண்டாகும். கலைஞர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் அனைத்துமே கையெழுத்தாகும். ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸு தொழில் செய்கிறவங்களுக்கு யூனிஃபார்ம் அணியும் பணியாளர்களுக்கும் முன்னேற்றம் அடையும் மாதமாக இந்த மாதமானது அமைய போகுதுங்க. வங்கியில் கேட்ட கடன் அனைத்துமே கிடைக்குங்க. குடும்பத்தில் நெருக்கடிகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் விலகுங்க. தொழிலில் புதிய முயற்சி அனைத்துமே வெற்றியாக அமைய போகுதுங்க. அரசியல்வாதிகள் தலைமையை அனுசரித்து செல்வதும் கவனமாக செயல்படுவதும் நல்லதாக சொல்லப்படுதுங்க. தம்பதிகள் ஒருவரை ஒருவர் ஆலோசித்து செயல்படுறதுனால குடும்பம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. பொன் பொருள் சேரும். சந்திராஷ்டமம் நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருக்கிறதே ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க. இந்த மாதமானது மேலும் சிறப்பாக அமைய குலதெய்வத்தை வழிபட்டால் குறைகள் அனைத்துமே நீங்கும்னு சொல்லப்படுது. ரிஷபம் ராசி மிருக சீரிடம் 2ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த சித்திரை மாதமானது தன்னம்பிக்கையோடு செயல்படும் உங்களுக்கு பிறக்கும் சித்திரை மாதம் முயற்சியால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஆக போகுதுங்க. மாதம் முழுவதுமே நட்சத்திராதிபதி செவ்வாய் சாதகமாக இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும். ஈடுபடும் செயல்களில் வேலைகளில் ஆதாயமும் உண்டாகுன்னு சொல்லலாங்க. தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே இனி முடிவிற்கு வருங்க. தொழிலில் நல்ல ஒரு லாபமும் கிடைக்க போகுது. பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் முடிவுக்கு வருங்க. புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி அனைத்துமே வெற்றி கிடைக்கும். மாத தொடக்கத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு சுக்கிரன் புதனால நீண்ட நாள் கனவு அனைத்துமே நனவாகக்கூடிய யோகம் அமைய போகுதுங்க. பொன் பொருள் அனைத்துமே சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான மனநிலையிலும் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. குரு பகவான் அலைச்சலை ஏற்படுத்தினா கூட ஆதாயத்தை அதிகரிப்பார். அதே மாதிரி சித்திரையில் வாழ்க்கைக்குரிய அடிப்படைகளை அமைத்து கொள்வீங்க. சுப விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நடந்தே தீருங்க. சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியங்களும் உண்டாகவும் வாய்ப்பு இருக்குங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வி அனைத்துமே நனவாகக்கூடிய மாதமாக அமைய போகுதுங்க. திருமண வயதினருக்கு வரன் அமைய போகுதுங்க. சில பேர்த்துக்கு புதிய வீட்டில் குடியேறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக போகுதுங்க. ஏப்ரல் 26 முதல் சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதுனால உங்களோட பிரச்சனைகள் அனைத்துமே குடும்பத்தார்கிட்ட கொண்டு செல்ல வேணாங்க. உங்களுக்கு பல நன்மைகள் அமைய போகுது. சாப்பாட்டு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேணுங்க. உடல்நிலையில் கவனம் செலுத்த வேணும். தாய்வழி உறவுகளால் சங்கடங்கள் அனைத்துமே தோன்ற வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களை விட்டு ஓரடி விலகி இருப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. நீங்கள் சந்திராஷ்டமம் நாளில் மட்டும் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் சிறந்ததுங்க. மேலும் இந்த மாதம் சிறப்படைய திருத்தணி முருகனை வழிபட திருப்பங்கள் அனைத்துமே நடந்தே தீருன்னு சொல்லலாங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதமானது நல்ல ஒரு மாதமாக அமைய போகுதுங்க. தெளிவான பேச்சும் நிறைந்த செயல்திறனும் கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கள் சார்ந்துள்ள துறைகளில் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு நண்பர்கள் கூட்டாளிகளோட உங்களோட வேலைகளுக்கு பகிர்ந்து கொள்வாங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க தேவையான உதவிகளை செய்யக்கூடிய யோகங்கள் அமைய போகுதுங்க. முக்கிய விஷயங்களில் நன்றாக சிந்தித்துக்கு அப்புறமே சரியான முடிவை நீங்கள் எடுக்கணுங்க. புதிய ரகசியங்களை அறிவிங்க. குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதியான சூழ்நிலைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் அமைய போகுதுங்க. அப்படின்னாலும் அதை உங்களோட முன்கோப பேச்சுக்களால்
கெடுத்து கொள்ளுன்னே சொல்லலாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க. அரசு வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக்கொள்வது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க. இந்த வீடியோவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த சித்திரை மாதத்தில் அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க. நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஆல் வியூஸ், தேங்க்யூ.